ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா, அவங்க புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவங்க என்னோட பொண்ணுங்க. இன்னொரு வாட்டி என் பொண்ணுங்க வாழ்க்கையிலையோ இல்லை என் குடும்பத்திலேயோ தலையிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா நான் உன்னை இல்லாமல் பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னதும், என்னம்மா என்ன இங்கே சத்தம் போடுறீங்க அப்படின்னு புவனேஸ்வரோட அண்ணன் கேட்டதும், ஏய் பாய மூடுறா, இங்கே பாரு, நீங்களாம் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன்டா, நீங்கள் எல்லாருமே விஷயம் இருக்கிற ஆக்கள். இங்கே பாரு புவனேஸ்வரி, மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இது என்னோட குடும்பம், இவங்க என்னோட பொண்ணுங்க. இன்னொரு வாட்டி இவங்க விஷயத்துலேயோ இல்லை என் குடும்ப விஷயத்துலேயோ தலையிடணும்னு நினைச்சேன், அவ்வளோதான், நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன். இங்கே பாரு, இது ஒன்றும் எச்சரிக்கை கிடையாது, கட்டலை அப்படின்னு செம மாஸ் பண்ணிட்டு ஜானகி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன், என்னம்மா இது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை, நானே ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டேன்னா பார்த்துக்கேன் அப்படின்னதும், அண்ணன் இது ஜானகியாக பேச இல்லை, எல்லாம் அந்த மாயாதான், அவ என்கிட்ட நேரடியாக மோதணும்னு பார்த்துட்டால, இப்போ எங்கே இவங்களை கொண்டு நிறுத்தினா எல்லாம் சரி வரும்னு எனக்கு தெரியும், நானும் அவ கூட நேரடியாக மோதலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி கோமா உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே சிவா நேராக வீட்டுக்கு வந்தது, என்னடா தானா கிடைச்சாலா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தனாவும் வராங்க. தனா எங்கம்மா போன அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் கேட்டுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஜானகி அதை நான் சொல்கிறேன், அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போனா அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி, என்ன ஜானகி சொல்கிற? ஆமாம் அத்தை, அந்த புவனேஸ்வரி வீட்டில் தான் இருந்தா அப்படின்னதும், அண்ணி என்னடி பேசுகிறீங்க, தானா இதுக்கு அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்னு சிவா கேட்குறாங்க. வேற எதுக்கு, அந்த கார்த்திக்கும் தானாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த புவனேஸ்வரி கூட்டிகிட்டு போனா அப்படின்னதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுறதோ, ஐயோ என்ன பொண்ணு இவ, இப்படி கல்யாணம் பண்ண இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்துருக்கா, இது கொஞ்சம் கூட சரியில்லையா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல, தனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றலன்னு தான் கார்த்திக்கு நம்ம மாயாவை கல்யாணம் பண்ண துணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் சொன்னதும், உடனே ஜானகி, அதுக்காக அவள் பண்ணது சரியாயிடுமா பத்மா, இங்கே பாரு, அவங்களுக்காக நீ இதை நியாயப்படுத்தி பேசுவானா, அப்பனா நம்ம கதிர் தனாக்களத்தில் தலைக்கினது சரியா, நீ இங்கே பாரு, கதிர் பண்ணது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் தப்பு இல்லைன்னு சொல்லலை, அதுவும் மிகப்பெரிய தப்பு தான், ஆனால் புவனேஸ்வரி பண்ணது பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு இல்லையா அப்படின்னு ஜானகி பேசிட்டு இருக்காங்க. சரி, தனா எப்படி அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்னதும் தனா பயப்படுறாங்க. உடனே புவனேஸ்வரி தான் கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்னு நம்ம ஜானகி சொல்லிடுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரி பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது நம்ம ரகுராம் குடும்பத்தை. அப்படின்னு பார்த்து பஞ்சாயத்து தலைவர் ஐயா மன்னிக்கணும் ஐயா, உங்கள் குடும்பத்து மேலே பிராது கொடுத்துருக்காங்க, யார் அப்படின்னது புவனேஸ்வரி அப்படிங்கிறாங்க. இது கேட்ட ரமணி பாட்டி, இவ என்ன அடங்கவே மாட்டாளா, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னும் போது உடனே நம்ம ரகுராம, சரி நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் வாரோம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் நேராக பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது விருப்பப்பட்ட கல்யாணம், முறையாக கல்யாணம் நடக்கலைங்கிறதுக்காகவும் தனா தாலியை பிரித்து தனாவை கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவும் தான் இந்த பஞ்சாயத்து கோடி இருக்கு. ஐயா, நீங்கள் எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்கிறவங்க, தீர்ப்பு சொல்கிறவங்க, ஆனால் கடைசியில் உங்கள் குடும்பத்துக்கு நாங்களே தீர்ப்பு சொல்ல வேண்டியதாகிடுச்சியா. இப்போ இந்த அம்மா பிராத கொடுத்துறதுக்கு காரணமே நீங்கள் வாக்கு கொடுத்தபடி உங்கள் வீட்டு பொண்ணை அவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலைங்கிறது தான். இந்த ஊருக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு, அதனால நம்ம தனாவுக்கிட்டே முடிவை கேட்டுடலாம் அப்படின்னதும் உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் இங்கே பாருமா தனா, இப்போது இவங்க வீட்டு பையனை தானே காதலிச்சதாகவும் வீட்டு பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க இருந்ததாகவும் இப்போ அந்த கல்யாணம் முறை நடந்திருக்கு, அதனால உனக்கு இந்த தாலி வேணான்னு சொன்னால் அத்து வச்சுட்டு நீ இந்த கார்த்திகைய, அதாவது உனக்கு பிடிச்சவனே கல்யாணம் பண்ணலாம், சொல்லுமா, இவன் கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பமா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கதிரும் நம்ம மாயாவும் நின்றுட்டுருக்காங்க. உடனே எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ இவ என்ன சொல்ல போகிறான்னு. இந்த பக்கம் புவனேஸ்வரி மகாலிங்கம் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. தனா விருப்பம் இல்லைன்னு தான் சொல்ல
போகிறாங்கன்னு. உடனே நம்ம தானா எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழ்கிறது விருப்பம்தான், ஏன்னா அவர் தான் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு அப்படின்னதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உடனே நம்ம பத்மாலாம் தானா என்ன பேசிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க, வாழ வேண்டிய பொண்ணே விருப்பம் சொல்லிட்டா, இனி எதுவும் செய்யலாம், அவ கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறா. சரிம்மா, நீ தாராளமாக அவன் கூடயே வாழலாம் அப்படின்னதும் இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, கட்டிட்டு இருக்கிறது அந்த பொண்ணு, அதனால் அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் நாம் என்ன முடிவெடுக்க முடியும் அப்படின்னும் போது உடனே பத்மா வந்து, ஐயா நான் குறுக்க பேசுகிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், இங்கே பாருங்க, இவ்வளோ பிரச்சனைகளும் நடக்கிறதுக்கு காரணம் அந்த மாயா தான். இன்னைக்கு என் புருஷன் இருப்பாரா இல்லையாங்கிற மாதிரி ஊசல் ஆடிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணமே இவதான். அதனால என் பையனையும் இவளையும் அத்தை விட்டுருங்க அப்படின்னும் போது உடனே பஞ்சாயத்து தலைவர், சரிப்பா சீனு, உனக்கு மாயா கூட சேர்ந்து வாழ விருப்பமா? ஏன்னா நீங்க 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணீங்க, அதனால நீயே சொல்லுப்பா, உனக்கு விருப்பமா அப்படின்னும் போது, எப்படியா இப்படி தன்னோட அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஒரு பொண்ணு கூட எந்த பையன் தான் சேர்ந்து வாழுவான், அதெல்லாம் அவனுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு பத்மா சொன்னது. ஏமா, வாழ போறது அவங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர்கள் சொன்னதும் உடனே சீனுக்கிட்ட சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சீனு கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சீனுவும், ஆமா, எனக்கு மாயா கூட சேர்ந்து வாழ விருப்பம் தான், ஏன்னா நான் விருப்பப்பட்டு தான் தாலி கட்டினேன், எப்படி அவளை அத்தை விட முடியும் அப்படின்னும் போது ஜானகி, மாயா, கதிர் 3 பேரும் செம்ம ஹாப்பியாகிறாங்க. மகாலிங்க டீம், புவனேஸ்வரி எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு பக்கம் செம கோவமாக இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, 2 பசங்களுமே அவங்க வாழ்க்கை ஓகே தான் சொல்லிட்டாங்க, இதனால அவங்கள பிரிக்கிற உரிமை இனி யாருக்குமே கிடையாது, இதோட இந்த பஞ்சாயத்து கலையுது அப்படின்னதும் உடனே நம்ம புவனேஸ்வரி, அது எப்படிங்க, நாங்கள் ஒரு நியாயம் கேட்டு வந்தால் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இங்கே பாருமா, வாழ போகிறது அந்த பொண்ணோட விருப்பம் தானே இங்கே முக்கியம் அப்படின்னதும் புவனேஸ்வரிக்கு வந்து கோபம் தாங்க முடியல. அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து